அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாழ்வை சிறப்பாக்கும் கட்டாயம் செல்ல வேண்டிய மிகவும் சிறப்பு வாய்ந்த பரம்பொருள் ஸ்ரீ கால பைரவர் திருக்கோவில்கள் பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆமூர் ரஸ்வீரர் கோவில். இறைவியின் திருநாமம் ஆனந்தவல்லி. இந்த தலத்து இறைவன் வழிபட்டு சூரிய பகவான் தன்னுடைய அதீத உஷ்ணத்தை குறைத்து கொண்டார். எனவே இந்த தலம் சூரிய தோஷம், பித்ரு தோஷம், சாதக தோஷம் உள்ளவர்களுக்கு பரிகார தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலானது பைரவ இரட்டை வாகனத்துடன் இருக்கும் அரிய தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். கல்வியில் சிறக்க அருளும் இரட்டை வாகன பைரவர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். பொதுவாக சிவபெருமானுடைய ஆலயங்களில் பைரவர் தெற்கு திசை நோக்கிதான் எழுந்தருளியிருப்பார். ஆனால் இந்த கோவிலில் இறைவன் ரவீஸ்வரரின் சன்னதி மண்ட பகுதியில் மேற்கு திசையில் நோக்கி இரட்டை வாகனத்தில் பைரவர் எழுந்தருளியிருப்பது மாபெரும் சிறப்பம்சம் மற்றும் தனி சிறப்பாகும். பைரவர் தனது வாகனமான நாயுடன் தான் காட்சி அளிப்பார். ஆனால் இந்த கோவில் வலதுபுறத்தில் நாய் வாகனத்துடனும் இடதுபுறத்தில் ரிஷப வாகனத்துடன் பைரவர் எழுந்தருளியிருப்பதனால் இவர் இரட்டை வாகன பைரவர் என அழைக்கப்படுகிறார். இந்த இரட்டை வாகன பைரவர் கல்விக்கு அதிபதியாக வணங்கப்படுகிறார். தேர்வுகளை எழுதுவோர் இந்த சன்னதிக்கு வந்து பைரவர் வழிபட்டு சென்றால் கல்வியில் சிறந்து விளங்குபவர், போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவர். அவர்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. மேலும் திக்கி பேசும் குழந்தைகள், படிக்காத குழந்தைகள் இந்த இரட்டை வாகன பைரவரை வழிபட்டு தங்களின் நாவில் தேன் தடவி சென்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக குறை நீங்கும் என்பது ஐதீகமாகும். ஒரு முறையாவது இந்த பைரவர் ஆலயத்திற்கு வந்து வாருங்கள், அனைத்தும் உங்களுக்கு வெற்றியே கொண்டிருக்கும். அடுத்ததாக கையில் கதாயுதம் வைத்திருக்கும் பைரவரின் அபூர்வ தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். பைரவருக்கு முக்கியத்துவம் தரும் தலமாக இது விளங்குகிறது. சண்டிகேஸ்வரருக்கு பதிலாக வீதியுலா செல்லும் பைரவர் ஆகும். காரக்குடியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நகர சூரக்குடி. இந்த கோவிலுக்கு இறைவன் திருநாமம் தேசிகநாதர். இறைவியின் பெயர் ஆவுடை நாயகி. சூரியன் வழிபட்டதால் என்பதனாலும் சூரிய செடியில் நிறைந்த வாகனமான இப்பகுதியில் இருந்ததாலும் முன்பு சூரியக்குடி என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் சூரியக்குடி என்ற பெயர் மருவி சூரக்குடி என பெயர் அழைக்கப்படுகிறது. பண்டைய காலங்களில் தேசிகநாதபுரம் என்றும் இந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பைரவர் சூலம், பாசக்கயிறு, தடி அல்லது தடாயுதம் போன்ற ஆயுதங்களை கையில் வைத்திருப்பார். ஆனால் இங்குள்ள ஆனந்த பைரவர் கையில் கதாயுதத்துடன் காட்சியளிப்பதும் இந்த கோவில் தனி சிறப்பம்சமாகும். இங்குள்ள ஆனந்த பைரவரை இந்த கோவில் பிரதான மூர்த்தியாக பக்தர்களுக்கு முதல் பைரவர் வழிபட்ட பின்பே சிவபெருமான் மற்றும் அம்பாளை வணங்குகின்றனர். இங்கு சிவபெருமான் மற்றும் அம்பாளுக்கு செய்யப்படும் கற்பூர ஆரத்தி பக்தர்களை தொன்று தொட்டு வணங்கி அமைதி கிடைக்கிறது. பைரவருக்கு ஆர்த்தி எடுத்து கற்பூர தட்டையே பக்தர்களுக்கு காட்டுகிறார்கள். பைரவருக்கு முக்கியத்துவம் வரும் வகையில் இவ்வாறு செய்யப்படுகிறது. தேய்பிரை அஷ்டமியில் இங்கு சிறப்பு ஹோமம் நடக்கிறது. ஹோமம் முடிந்ததும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்துகின்றனர். அதன் பின்னர் பைரவர் பிரகார உலா செல்கிறார். சிவன் கோவிலில் நடக்கும் விழாக்களில் சுவாமி, அம்பாள், விநாயகர், சண்முகன், சண்டிகேஸ்வரர் ஆகியோரே பஞ்சமூர்த்திகளாக வீதியுலா செல்லுவார்கள். ஆனால் இங்கு நடக்கும் ஆணி உத்திர திருவிழாவில் சண்டிகேஸ்வரருக்கு பதிலாக நம்முடைய பைரவரே வீதியுலா செல்வது மாபெரும் சிறப்பம்சமாகும். அடுத்ததாக திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் அமைந்திருக்கிறது இரட்டை பைரவர்கள் அருள்பாலிக்கும் கோவிலாகும். இந்த கோவிலானது திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலம் முற்பநாடு. இறைவன் பெயர் கைலாசநாதர். இரவியின் திருநாமம் சிவகாமி அம்பாள். முரப்பநாடு நவகலையை தலங்களில் 5வது இடத்தை நடுங்கைலாயம் பெறுகின்றது. நவகையிலான
தலங்களில் இந்த கோவில் குரு தலமாகும். இந்தியாவில் கங்கை நதியம் முரப்பநாடு தலத்தில் தாமிரபரணி நதி மட்டுமே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடுகின்றது. இதனால் இந்த இடம் தட்சிண கங்கை என போற்றப்படுகிறது. முரப்பநாடு தாமிரபரணி ஆற்றில் குளித்தால் காசியில் குளித்த புண்ணியம் கிடைக்கும் என சொல்லுவார்கள். பொதுவாக சிவாலயங்களில் ஒரு பைரவர் எழுந்தருளி இருப்பார். ஆனால் இந்த தலத்தில் வடகிழக்கு பகுதியில் தனிச்சன்னதில் 2 பைரவர்கள் அருள்பாலிக்கின்றனர். நாய் வாகனத்துடன் காட்சி தரும் பால பைரவர் என்றும், வாகனமின்றி காட்சி தரும் மற்றொரு பைரவர் வீர பைரவர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இது இந்த கோவிலின் தனி சிறப்பம்சமாகும். அடுத்ததாக திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இரவியின் பெயர் பிரம்மநாயகி. இது ஒரு தேவார வைப்பு தலமாகும். பிரம்மன் இந்த தலத்தில் சிவனை வழிபட்டதால் பிரம்மபுரீஸ்வரர் என சிவன் பெயர் ஏற்பட்டது. இந்த தலத்தில் உள்ள தீர்த்த குளத்துக்கு நீரை எவர் ஒருவர் கையில் எடுத்தாலும் அவர்களுக்கு கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும். இது காசிக்கு நிகரான கோவில் மட்டுமல்ல, திருக்கைலாயத்திற்கு நிகரான தலமாகும். இந்த கோவில் பொதுவாக தெற்கு நோக்கி இருக்கும் பைரவர் மேற்கு நோக்கி எழுந்தருளி இருப்பது ஒரு தனி சிறப்பம்சமாகும். தேய்பிறை அஷ்டமியில் ராகுகால வேளையில் இங்குள்ள கால பைரவரை தரிசித்து அவரின் வலது காதில் நம் பிரச்சனைகளை சொல்லி வணங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கால பைரவரின் வலது காது வித்தியாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில குழந்தைகள் இரவு வேளையில் தூங்காமல் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கும். இவ்வாறு குழந்தைகள் அழாமல் இருக்கவும் அவர்கள் நிம்மதியாக தூங்கவும் இங்குள்ள கால பைரவரை வழிபடுகின்றனர். அந்த அர்த்த ஜாமத்தில் இவரது சன்னதியில் கோவில் சாவி வைத்து பூஜை நடக்கும். இவ்வேளையில் தரப்படும் விபூதியை பெற்று சென்று குழந்தைக்கு கொடுக்கின்றனர். இவ்வாறு செய்வதால் குழந்தைக்கு பைரவர் காவலராக இருப்பார் என்பது நம்பிக்கையாகும். காசியில் பாதிக்காளி, அதாவது காசிக்கு இணையான அஷ்ட பைரவர் தலமாகும். சிதம்பரம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் சிதம்பரத்திற்கு தெற்கு 19 கிலோமீட்டர் தூரத்தில், மயிலாடுதுறைக்கு வடக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தேவரத்தலம் சீர்காழி சட்டைநாத சுவாமி கோவில். இறைவனுடைய பெயர் திருநிலை நாயகி, இரவியின் பெயர். இந்த கோவில் காசிக்கு அடுத்தபடியாக அஷ்ட பைரவர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கின்றனர். எனவேதான் காசியில் பாதி காளி பாதி என்பர். சட்டைநாதர் சன்னதிக்கு கீழே தென் திசையில் அமைந்துள்ளது வளம்புரி மண்டபத்தில் சண்டி பைரவர் மற்றும் சம்ஹார பைரவர், ருது பைரவர், குரோதன பைரவர், ஆதிதங்கன பைரவர், உண்மமதன பைரவர், கபால பைரவர், லிபிஷ்ண பைரவர் ஆகிய அஷ்ட பைரவர்கள் யோக நிலையில் காட்சியளிக்கின்றனர். இங்கு வெள்ளிக்கிழமை மற்றும் மாலையிலும் தேய்பிறை அஷ்டமியிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பூஜை நடைபெற்று இந்த அஷ்ட பைரவர் கோவிலில் உள்ள ஊஞ்சல் முட்டுகிறவர்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று வருகின்றனர். இந்த கோவிலில் ஆண்கள் சட்டை அணியாமலும் பெண்கள் மலர்களை அணியாமலும் செல்ல வேண்டும். இங்கு நெய் தீப ஆராதனை மட்டும் நடைபெற்று வருகிறது. அஷ்ட பைரவர்கள் பூஜையில் தொடர்ந்து 8 வாரம் பங்கேற்றிருப்பதனால் கண் திருஷ்டி, வியாபாரத்தில் அல்லது தொழிலில் நஷ்டம் போன்றவை நீங்கும் என்பது நம்பிக்கையாகும். பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின் வரும் தேய்பிறை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் தொல்லைகள் நீங்கும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.